வாசிப்போம். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஆலயத்துக்கு புதிதாக வந்திருக்கிறவர்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அவர் சொன்னார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை நான் கொடுக்கும்படி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். மனுஷன் அருமையானவர்களே, ஒரு விடுதலையோடு ஒரு சுயாதீனம் உள்ளவனாய் அவன் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறவனாய் அவன் படைக்கப்பட்டான் என்று வேதத்திலே நான் பார்க்கிறோம். God is a God of freedom. தேவன் ஒரு விடுதலையின் தேவன். அருமையானவர்களே, மனுஷன் ஒரு விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திலே அவன் வாழ வேண்டும். அவன் ஒரு ராஜாவை போல எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகளவனாக பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு தான் தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் என்னைக்கு மனுஷன் பாவம் என்கிற இந்த அந்நிய சக்திக்கு இடம் கொடுத்தானோ அன்றைக்கு பாருங்க ஆளுகிற ராஜாவாக இருந்த அவன் அடிமையாக போய்விட்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, பாவம் என்கிற ஏலியன் ஃபோர்ஸ் ஒரு அந்நிய சக்தி. பாருங்க, அதுக்கும் தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அது பிசாசுனுடைய சக்தி. அதுக்கு மனுஷன் இடம் கொடுத்ததுனால பாருங்க பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இவனை எல்லா ரீதிகளிலும் அடிமைப்படுத்தி விட்டது.